ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குக்கும்பரை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, குக்கும்பரை வச்சு சூப்பரான ஒரு சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்கலாம் பானிபூரி ஃபாஸ்ட் ஃபுட் இதிலே இருக்காங்களா, அது எப்படி அவங்கள அதுலேருந்து மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபன் இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் வச்சு செஞ்சு கொடுங்க, ஃப்ரூட்ஸ் வச்சு கூட செஞ்சு கொடுக்கலாம். அதில் இன்றைக்கி நம்ம குக்கும்பரை வச்சு சாட் ஐட்டம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த குக்கும்பரை சென்டராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு கையளவு கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது இந்த குக்கும்பரை பாருங்கள், சென்டராக கட் பண்ணிவிட்டேன். உள்ளே ஃப்ளஷ் இருக்குது, வெளியே செல் இருக்கும். இதில் நம்ம கரெக்டாக அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் எடுத்துகிட்டு செல்லை தனியாக வச்சுக்கணுங்க. பாருங்கள், சென்டராக இருக்கு இல்லையா ஃப்ளஷ்ஷு, அதை தனியாக எடுத்துகிட்டு செல்லை தனியாக வச்சுக்கணும். இந்த குக்கும்பரில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. அதாவது ஈவன் பெண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் வர டைமில் வந்து வலி வராமல் இருக்கிறதுக்கு, அதே மாதிரி நம்மளோட மண்டை சூடு, அதாவது இப்போ வெயிலெலாம் போயிட்டு வந்தோன்னா மண்டை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இருந்தே லேப்டாப் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கூட மண்டை சூடு ஏறிக்குங்க. அதெல்லாம் குறைக்கிறதுக்காக அந்த குக்கும்பர் நல்லாவே யூஸ் ஆகுது. ஈவன் சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அவங்களோட உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த குக்கும்பர் நல்லாவே பயன்படுதுங்க. இது மட்டும் இல்லை, உடல் சூட்டை நிறையாவே குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி லிவர்லேயுமே ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தடுக்கிறதுக்கு சூப்பராகவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஐட்டம் தாங்க இந்த குக்கும்பர். இதை வச்சு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ஆஃபன் எல்லாம் சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், அதில் இருக்க ஃப்ளஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துட்டேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்க செல்லு தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தாங்க கரெக்டாக அதை எடுத்து வச்சுக்கோங்க. செல்லை உடைக்காமல் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குக்கும்பரோட ஃப்ளஷ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோங்க. அதே மாதிரி செல்லையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், ஃப்ளஷ்ஷையும் கட் பண்ணிவிட்டேன், செல்லையும் கட் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு செல்லை கட் பண்ணிக்கோங்க. ஃப்ளஷ்ஷை இந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், வெள்ளரிக்காவை நான் இப்படி தான் சாப்பிட்ணுமான்னு கிடையாதுங்க. பட் சில குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. ஸ்நாக் ஐட்டம்ஸ் வித்தியாசமாக தான் சாப்பிடணுமாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த ஸ்நாக்கே. இப்போ பாருங்கள், வெள்ளரிக்காய் சின்னதாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அந்த ஃப்ளஷ்ஷை மட்டுங்க. இது கூட வேக வச்சுருந்த கடலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட நல்லா சாப் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு தயிருங்க. உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுங்கிறத நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா கர்ட் ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, பாருங்கள் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களுக்கு மின்ட் லீவ்ஸ், அதாவது புதினா இலை வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாங்க, இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. இது கூட தக்காளி கேரட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ப்ளெயினாக தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட அதெல்லாம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிளகாத்தூள் கூட வேணாம், நான் மிளகாத்தூள் போடலை, அதுக்கு பதில் பெப்பர் பவுட்ரு போட்டுக்கிறனால போட்டுக்கலாங்க. சாட் மசாலா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் போட்டால் பிடிக்கும் எனக்கு அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூளில். இப்போ நல்லா இதை கலந்து விட்டாச்சுங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா செல், அதில் வந்து இந்த ஸ்டஃபிங் இன்சர்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் அந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நல்லாவே தெரியுதா, ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அதிகமாக கர்ட் ஊற்றிடாதீங்க, மேலே வந்து ஒரு ஸ்பூன் தான் நல்லாயிருக்கும். கூட வந்து நான் நல்லா க்ரன்ச்சியாக ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட மிக்சரோ இல்லை சிப்ஸ் வேறு ஏதோ உங்களோட ஃபேவரெட்டு, நான் இந்த சிப்ஸ் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃபேவரட்டான க்ரன்ச்சியான திங் என்ன வேணுமோ அதை மேலே மிக்சர் எது வேணாலும் போட்டுக்கலாம். மேலே போமோகிரானட் பிடிக்கிறனாலும் போமோகிரானட் போட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான குக்கும்பர் சாட் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் எல்லாருமே வீட்டில் இதை ட்ரை பண்ணணுங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.